யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. SMBM சல்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் ரட்சிப்பின் நற்செய்தி பங்காளி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை நோக்கி மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் எந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிப்படும், அப்பொழுது இந்த உலகத்திற்கு முடிவு வரும் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த இயக்கம் இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தாலும் ஆதரவாலும் இயங்குகிற ஒரு மிஷனரி குடும்பம். எந்த ஒரு சபைக்கும் சொந்தமானதல்ல, இது ஒரு சபையும் கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கிறது மாத்திரமே தலையாகிய கடமையாக கொண்டு ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். பாரத தேசத்தின் 22 மாநிலங்களில் 155 ஊழியர்கள் குடும்பங்கள், நேபாள் நாட்டில் சுமார் 6 பணித்தளங்களை வைத்து அங்கேயும் 6 ஊழியர்கள் தங்கியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, 138 விதமான ஜாதி ஜனங்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கிறோம். இப்படி நற்செய்தி அறிவித்தன் விளைவாக சுமார் 2003 பேர் இதுவரையிலேயும் இந்த 5 ஆண்டுகால ஊழியங்களிலே திருமுழுக்கு பெற்று 322 கிராமங்களில் சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினால ஆலயமாக 11 இடங்களில் கட்டியிருக்கிறோம். மீதி இடங்களில் ரோடுகளில் திண்ணைகளில் ஆராதனை நடைபெறுகிறது. 4 இடங்களில் கட்டுமான வேலை நடக்கிறது. இன்னும் பல இடங்களில் கட்டுமான பணி வேலை ஆரம்பிக்கிறதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆலயம் கட்ட முன் வருகிறவர்களுக்கு 3 to 4 மாதத்துக்குள்ளாக கட்டி முடித்து விடுவோம். அருமையானவர்களே, ஆதிவாசி குழந்தைகளுடைய விடுதி 4 இடத்துல வைத்திருக்கிறோம். இந்த விடுதிகள் வாடகையில் இயங்குகிறது. ஆகவே இந்த விடுதியில் படிக்கிற 210 பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பணித்தளத்தில் நடக்கிற ஊழியங்களை நீங்கள் நேரடியாக அறிந்து கொள்ள ஆத்துமாவை தேடி என்கிற ஒரு பத்திரிகை வெளியிடுகிறோம். இது கர்த்தருடைய வருகைக்கு நாம் பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு என்று சொல்லி இந்த பத்திரிகை நாங்கள் வெளியிடுகிறோம். நல்ல ஆர்டிகல்ஸ் இருக்கிறது, வாங்குங்கள், படியுங்க. அருமையானவர்களை, இது உங்களுடைய முகவரியில் அனுப்பினா உங்களுக்கு இலவசமாக நாங்கள் அனுப்பி வைப்போம். அதோடு கூட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பினது என்றால் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைப்போம். இந்த இயக்கத்தின் பொருளாதார தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தையும் சந்திக்காதபடி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். தின வருமானம் உள்ள வியாபாரம் செய்கிறவர்களுக்கு இதே போல் ஒரு உண்டியல் பெட்டி கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இந்த காணிக்கை பெட்டியை வைத்து தினந்தோறும் காலையில் தொழில் செய்யும்போது ஜெபித்து ஆரம்பித்து இரவில் கர்த்தருக்கு நன்றி காணிக்கையை எடுத்து வைக்கிறார்கள். பலர் வீடுகளில் வாங்கி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய ஸ்தோத்திர காணிக்கை பிள்ளைகள் கல்லூரி படிப்பில் பள்ளி படிப்பில் வெற்றி வரும்போது, குடும்ப திருமண நாட்கள், பிள்ளைகளுடைய பிறந்த நாட்கள் என்று வரும்போது ஆண்டவருக்கு என்று ஸ்தோத்திர காணிக்கை. ஒரு சிலர் கடைகளுக்கு போயிட்டு வரும்போது சில்லறை காசு இருந்தால் அது அப்படியே இந்த பெட்டியில் போட்டு சேகரித்து வைக்கிறார்கள். இதில் வருகிற காணிக்கை அப்படியே ஆலயம் கட்டுவதற்காக பயன்படுத்துகிறோம். நீங்களும் ஒரு பெட்டியை பெற்று வைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத நாட்டில் இன்னும் வாழ்வாதாரத்தை இழந்து கிடக்கிறவர்கள் ஏராளமானவர்கள். கடந்த நாளில் நாங்கள் திருப்பதி போயிருக்கும்போது அங்கே ஜீவன் என்ற ஒருவரை சந்தித்தோம். இவருடைய வாழ்விலே விடிய காலம் 3 மணிக்கு முழிச்சிடுவார். உடல் முழுவதும் ஈரத்தோடு போய் அவருக்கு பிடித்த தெய்வதைகளுக்கு அவர் பூஜை நடத்துவார். இது அவருடைய பழக்கம். இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு திடீர்னு பேரலைஸ், கை கால்கள் செயல்படவில்லை. ஆகவே நிறைய மருத்துவங்கள், நிறைய மாந்திரியங்கள், பல இடங்களுக்கு போய் பார்த்தோம், ஒரு விடுதலை கிடையாது. கடைசியில் அவருக்கு நற்செய்தியை சொல்ல வந்திருக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு பல தெய்வங்கள் உண்டு, அதே எங்களை காப்பாற்றலை, உன்னோட இயேசு கிறிஸ்து அவரே காப்பாற்ற முடியாமல் சிலுவையில் கிடந்தார், அவர் எப்படிங்க என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்லி ரொம்ப இகழ்ச்சியாக சொன்னார். அப்போ அந்த நற்செய்தியை சொன்னவர் சொன்னார், நாளைக்கு காலையில் நீ எழுந்து நடப்பேன்னு சொல்லி. என் அன்பானவர்களே, இந்த வார்த்தை அந்த மனிதனுடைய உள்ளங்களில் ஆழமாய் பதிந்தது. முழுவதே நினைத்து கொண்டிருந்தார். காலையில் அவரை அறியாமலேயே எழுந்து நிற்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வல்லமை அவரை நிறைக்க ஆரம்பித்தது. இன்றைக்கு ஜீவன் எனக்கு இப்படி எழுந்து நடக்க வைத்த இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் நடக்க வைப்பார், உடைந்து கிடக்கிற வாழ்வையை உயர்த்துவார்னு சொல்லி என்னுடைய வட்டார மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பல இடங்களிலே இந்த நற்செய்தியை அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சித்தம் இருந்தால் இந்த நிதி ஆண்டில் இன்னும் 60 புதிய ஊழியர்களை எடுத்து அனுப்புவதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் 100 ஆதிவாசி குழந்தைகளை இன்னும் புதிதாக எடுக்க வேண்டும். 3000 பேருக்கு திருமணம் கொடுக்க வேண்டும். 100 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த காரியங்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணிடுங்க.
ஏனென்றால் உலக பிரகாரமான தொழில் செய்கிறவங்க எத்தனையோ திட்டங்களை போட்டு செய்யும்போது மிஷினரி இயக்கத்தில் இருக்கிற நாங்களும் சூழ்நிலை சாதகம் பாதகங்கிறதில் என்னாதபடி கர்த்தர் எந்த வழியை காட்டுகிறாரோ அந்த பாதையில் சென்று இந்த ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேகர் இந்த தேசம் சுவிசேஷத்துக்கு அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், தோமாவின் காலத்தில் திறக்கப்பட்ட அந்த வாசல் இன்றைக்கு வரையிலே இந்த நாட்டில் திறந்தான் இருக்கிறது. இதை அடைக்கிறதற்கு யாருக்கும் முடியாது, யாருக்கும் உரிமையும் கிடையாது. ஆகவே இந்த திறவுண்ட வாசல் கர்த்தர் வருகை வரையில் இருக்கும். துணிந்து நற்செய்தியை நாம் அறிவிப்போம். அருமையானவர்களே, நீங்களும் எங்களோட தோள் கொடுங்க. ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப்புக்கு 3000 ரூபாய், ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதற்கு 600 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் இந்த கடைசி கால சுவிசேஷ அறிவிக்கிறதற்கு உங்களுடைய பங்கு என்னன்றதை யோசித்து பாருங்கள். எனக்கும் மிஷினரி பணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களால் இயன்றவைகளை கர்த்தருக்கென்று எடுத்து வைங்க. எங்களுடைய அமைப்பில் சில வாலிப பிள்ளைகள் ஊழியங்களை தாங்குகிறார்கள். அதில் ஒரு வாலிப பிள்ளை தன்னுடைய கல்லூரிக்கு போகிற நேரங்களில் பஸ்ஸில் போய் வரும்போது நடந்து வந்து அந்த சேமிப்பு அவங்க அப்பா கையில் கொடுத்து மாதந்தோறும் 600 அனுப்பி வச்சாங்க. படித்து முடித்தோடனே அந்த பிள்ளைக்கு ஒரு அருமையான வேலையை ஆண்டவர் தந்தார். இன்றைக்கு அவர்கள் அப்படியே அதை கூடுதலாக்கி மிஷினரி பணியாக மாற்றியிருக்கிறார். இப்படி நிறைய சாட்சிகளை சொல்லிட்டு போவேன். ஆகவே கிறிஸ்துவுக்காக நம்ம கொஞ்சம் இழக்கிறோன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நிறைய தகப்பன்மார் அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி இந்த ஊழியங்களை நீங்கள் தாங்குங்கன்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க. அருமையானவர்களை, நீங்களும் ஆதரிங்க, உங்கள் பிள்ளைகளையும் சொல்லுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இந்த டிவி நிகழ்வுகளை பார்க்க சொல்லி இந்த மிஷினரி பணியில் அவர்களை அறிமுகப்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய விடுதிகள் எல்லாமே ஆதிவாசி பிள்ளைகளுக்கு நாங்கள் ஹாஸ்டல் வாடகையில் தான் நடத்துகிறோம். சொந்தமாக அவங்களுக்கு கட்டணும்னு சொல்லி விரும்புகிறோம். ஏன்னா வாடகை 25,000 30,000 மாதம் தூரம் போகுது. எங்களை போல் ஒரு சிறிய அமைப்புக்கு அது ஒரு பெரிய பாரமாக இருக்குது. அதே சமயம் விசுவாசிகளுடைய குழந்தைகள் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு தொடர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கல்யாணம் ஆகி இப்படி அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் சீரழிக்கிறதை நம்முடைய கர்த்தர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். ஆகவே இந்த குழந்தைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும். நம்ம நல்ல வாழ்க்கை பெற்றிருக்கிறது போல் அந்த குழந்தைகளும் நல்வாழ்வு பெற வேண்டும். ஆண்டவர் உங்களோட ஏவனார்னா ஒரு ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதோட இந்த குழந்தைகளுக்கு விடுதி கட்டுவதற்கு முன் வாருங்கள். அருமையானவர்களே, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்யறோம் எனக்கே செய்கிறேன்னு சொல்லுவார். ஒரு சதுரடிக்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். அதே போல் நீங்கள் ஒரு 15க்கு 10 ஒரு ஹால் 150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு 1 லட்ச ரூபாய் எங்களுக்கு தேவைப்பட்டுங்க. ரொம்ப சீக்கிரமாக செய்கிறோம். ஆகவே அதில் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரில் அந்த ஹாலை கட்டி அந்த ஹாலில் உங்கள் பெயர்களை எழுதி வைத்து ஒருவேளை உங்களுடைய குடும்ப பெயர் இல்லைன்னா உங்களுடைய இறந்து போனவங்களுடைய முன்னோரோட பெயர் இல்லைன்னா உங்களுடைய ஓய்வு நீதியில் இருந்து ரிட்டைர்மெண்ட்டில் இருந்து இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஹாலை கட்டி வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அந்த பிள்ளைங்க உங்கள் பெயர்களை சொல்லி டெய்லி ஜோம் பண்ணுவாங்க. அருமையானவர்களே, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இந்த மாபெரும் மிஷினரி பணியில் உங்களை ஈடுபடுத்துங்க. மிஷினரி பணியில் ஆலயம் கட்டுவதற்கு இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுவதற்கு 8 லட்ச ரூபா தேவை. அருமையானவர்களே, 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபா தேவை. அதே போல் 600 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபாய் தேவை. 3 லட்ச ரூபாயில் ஆலயங்கள் கட்டுகிறோம். ஆகவே உங்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப ஆலயங்கள் கட்டுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய மிஷனரிஸ் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து காத்திருக்காங்க. டெய்லி 4 பேர் 5 பேர்லேருந்து வட இந்தியாவிலேருந்து ஃபோன் வரும். அருமையானவர்களே, ஸ்பான்சர் வந்தால் அவளெல்லாம் எடுத்து பயன்படுத்தலாம். ஒரு ஊழியருக்கு நான் கொடுத்துருக்கிற டார்கெட் உன் வாழ்வாதாரில் நீ 10 சபை உருவாக்கிடணும்னு சொல்லி டெய்லி 10 பேருக்கு நீ நற்செய்தி அறிவிக்கணும்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இப்படி கிராமங்களில் இன்னும் 5 லட்சம் கிராமங்களில் சபை இல்லை. இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்வாருங்கள். அதோட நம்முடைய விடுதி நம்முடைய ஆலயங்களில் ஒரு தையல் மிஷின் ஒரு கம்ப்யூட்டர் வைத்து அடிப்படை தொழில் கல்வியை சொல்லிக் கொடுக்குறோம். இது அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அதிக உதவியாக இருக்கும். நம்மள பல்வேறு ஊழியங்களை ஆதரிக்கிறோம். இன்னொரு மிஷினரி ஊழியங்களை பொறுப்பெடுக்கிறங்கிறது கடினமாக தான் இருக்கும். என்றாலும் அன்புக்குரியவர்களை ஒரு அமைப்பாக இந்த நாட்டை சந்திக்க முடியாது. இன்னும் நிறைய பேர் எழும்பி வரணும். ஆகவே எங்களுடைய அமைப்பை மனதில் கொண்டு ஒரு சிறு பங்கை நீங்கள் இந்த அமைப்புக்கன்று கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். இந்த ஊழியங்களை நேரில் நீங்கள் பார்த்தும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அடிக்கடி ஃபீல்டுக்கு போகிறோம், போகும்போது நிறைய பேர் கூப்பிட்டு போகிறோம். பார்த்துக்குங்க, பார்க்குறாங்க, பார்த்துட்டு இந்த அருமையான ஊழியத்தில் நாம் ஈடுபட வேண்டும் சொல்லி பலர் பங்காளர்களாகிறார்கள். நீங்களும் பங்காளராகும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய அமைப்பில் பெண்களுக்கான பிரிவு, வாலிபர் சிறு வாலிபர்களுக்கான பிரிவு இருக்கிறது. அவர்களை நம்முடைய சபைகளில் இலவசமாக ஒன்றை ரிட்ரீட் நடத்தி தருவார்கள். உங்களுடைய சபைக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் அழைப்பு கொடுக்கலாம். அதோடு கூட எங்களுடைய அமைப்பு நிகழ்வுகள் யூடியூப்பில் இருக்கிறது, வெப்சைட்டில் இருக்கிறது.
அருமையானவர்களே, உங்களுடைய யூடியூப் அட்ரஸ் எஸ்எம்பிஎம் மிஷன் மூமெண்ட், அதே போல் என்ஜிபிஎம் மிஷன் மூமெண்ட் ரெவரன் கோயில்ராஜ் என்று போட்டியில் என்றால் உங்களுடைய யூடியூப் வரும். நீங்களும் பாருங்கள், மற்றவர்களையும் பார்க்க தூண்டுங்கள். அதோடு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்னும் நம்ம நாட்டில் மிஷினரி பணி அவசியம் தேவை. அதுக்கு நிறைய சாட்சிகள் சொல்லிகிட்டே போக நேரம் இல்லை. ஆகவே முன் வாருங்கள், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்தின் ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சவுத் இந்தியா பேங்க், சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் ட்ரஸ்ட், அக்கௌண்ட் நம்பர் 0886073000169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000886. எங்களுடைய தொடர்பு முகவரி நம்பர் 4, காந்தி தெரு, பாடி, சென்னை 50. எங்களுடைய தொடர்பு ஃபோன் நம்பர் 9043867550, 9447375550. தொடர்ந்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது லெந்து நாட்களுக்காக கடந்து போயிருக்கிறோம். ஆகவே இந்த லெந்து நாட்களில் நாம் தேவனோடு கூட இணைந்து நடக்கிறதற்கு இன்னும் அதிகமான ஒரு சிறப்பு தியான நாட்கள் என்று பெரியவர்கள் இந்த நாட்களை குறித்திருக்கிறார்கள். மரங்களை எட்டி பார்த்தோன்னா எல்லா மரங்களும் தங்களுடைய பழைய தலைகளை கீழே கொட்டிவிட்டு புதியாக அந்த இலைகள் துளிர்விட ஆரம்பிக்கும். அதே போல் நம்முடைய பழைய வாழ்க்கை முற்றிலும் மாறி ஒரு புதிய துளிர்விடுகிற வாழ்க்கைக்குள்ளாக நான் வர வேண்டும். அருமையானவர்களே, இதை குறித்து இன்றைக்கு ஒப்புரவாகுதல் என்கிற பொருளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கலவரம், மனக்கசப்பு, வெறுப்பு, பகை என்று ஓடிக்கொண்டிருக்கிற காலங்களில் இந்த ஒப்புரவாகுதல் என்பது சாத்தியம்தானா என்று சில கேட்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 14 - 17 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சமாதானக்காரராகி பகையாக நின்ற அந்த சுவரையெல்லாம் உடைத்து எல்லா சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணத்தினால் உண்டான காரியங்களை தம்முடைய மாம்சத்தினாலே அழித்து இரு திறத்தாரையும் ஒரு புதிய மனுஷனாக உருவாக்கி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தினாலே கொன்று நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார் என்று பவுல் எபேசு திருச்சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஏனென்றால் எபேசு திருச்சபை மக்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் விபச்சாரத்தில் இருந்தவர்கள். ஏனென்றால் அது ஒரு பட்டணம், வியாபார பட்டணம். அங்கே வருகிறவர்கள் இன்னொரு பெண்ணோட தொடர்புகளாம் போக மாட்டாங்க. வியாபாரத்துக்கு வர்றவங்க அந்த அளவுக்கு அங்கே நிறைய பேர் மேக்கப் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆகவே விபச்சாரத்தில் இருந்த ஒரு பட்டணம். அதோடு கூட அந்த பட்டணத்தில் முற்றிலும் அருமையானவர்களே ஏராளமான வழிபாடுகள் இருந்தது. ஆனால் பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அந்த ஜனங்கள் அந்த பழைய வழிபாடுகள், அதோடு கூட அந்த விபச்சார பாவம் அது மனசில் வேதனை உருவாக்குகிறது என்று சொல்லி பலர் விட்டு வெளியே வந்தார்கள். இப்படி வெளியே வந்தவர்களை மேலும் கர்த்தரோடு கூட நெருங்கி ஒரு புது வாழ்க்கை வாழ்வதற்காக அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது தான் இந்த அருமையான காரியங்களை சொல்கிறார். அதில் 4 காரியம் குறிப்பாக சொல்கிறாரு. 1, நம்மளை கடவுளோட சமாதானமாக்கினார். 2வது, உங்களுக்கும் கடவுளுக்கும் இருந்த சுவரை, அந்த பகையை எடுத்து போட்டார். உங்களை புது மனுஷனாக சிருஷ்டித்தார். 4வது, ஆண்டவரோடு ஒப்புரவாக்கி விட்டார் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே ஒப்புரவாகுதல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 12வது அதிகாரம் 57 - 59 வரைக்கும் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உன் மேலே ஒருத்தன் குற்றம் சாட்டுவானே என்றால் அவன் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ போகிறதுக்கு முன்னாடி அவனோடு கூட நீ சமாதானம் பண்ணிடு. அவன் உன்னை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி கேள்வி கேட்டு உன் சொத்தெல்லாம் பிடுங்கி உன் பணத்தெல்லாம் இழக்க வைத்து உன்னை சீரழிக்கிறதுக்கு முன்னாலேயே நீ மனம் திரும்பி அவனோட ஒப்புரவாகி விடுன்னு சொல்கிறாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சண்டைக்காரன் சாட்சிக்காரன் விழுறதை காட்டிலும் சண்டைக்காரன் காலிலே விழுந்து நான் அறியாமல் சேர்த்துட்டேன் ஒப்புரவாக இருப்பா அப்படின்னு சொல்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படின்னு ஆயிக்கோன்னு சொல்கிறாரு. அன்புக்குரியவர்கள், இது சாத்தியம் தானான்னு யோசிக்கலாம். நடைமுறையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். மிஷினரி ரிச்சர்ட்சன் டான் என்பவர் ஒரு மிஷினரி. இவர் ஆஸ்திரேலியா காடுகளில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அங்கே இருந்த அந்த காட்டுவாசிகள், ஆதிவாசிகள் ஒருவருக்கொருவர் கலவரம் பண்ணி ஒரு குறிப்பையை அழித்து விடுவார்கள்.
பல முறை இது நடக்கிறது. மிஷனரி ரிச்சர்ட்சன் அவர் மத்தியிலே ஊழியம் செய்கிறார். ஒருத்தரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவருடைய கல்வி, அவருடைய மருத்துவம், அவர் சொன்ன நல்ல போதனையெல்லாம் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்படி தான் போயிட்டே இருக்குது. ஒரு பெரிய கலவரம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ ரிச்சர்ட்சன் அங்கேருந்து மூவ் ஆகிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி தன்னுடைய படுக்கையெல்லாம் எடுக்கும்போது 2 கும்பலை சார்ந்தவர்களும் வந்து நின்று அழ ஆரம்பிக்கிறார்கள். ஐயா, நீங்கள் எங்களோட இருக்கணும், உங்களால் தான் நாங்கள் நல்ல வாழ்வு வாழ்ந்துருக்கோன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் கலவரம் பண்ணாதீங்க, ஒப்புரவாகி விடுங்கள், என் கண்ணு முன்னாடியே நீங்கள் எல்லாரும் செத்து சீரழிவதை என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. என்றாலும் அது யாருக்கும் ஏறவே இல்லை. ஆகவே மேலும் மேலும் கலவரத்துக்கான சூழ்நிலை அதிகரிக்கிறது. குறிப்பிட்ட நாளில் கலவரம் ஆரம்பிக்க போகிறது. அப்பொழுதுதான் மிகுந்த சோர்வோடு கூட தன்னிடத்தில் இருந்த உதவியாளனை பார்த்து, இந்த ஜனங்களை திருத்துவதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலையே, நான் என்ன செய்ய முடியும் கடவுளேன்னு சொல்லி போராடி ஜெபம் பண்ணிட்டு அவன்கிட்ட கேட்கும் அவன் சொல்கிறான், எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு நாராத நம்பிக்கை உண்டு. பிறந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க முன்னால் கிடத்திட்டா அந்த குழந்தை முகத்தை பார்த்து 2 பேரும் உடனடியாக முத்தமிட்டு அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் நாட்டில் கலவரமே வராது. இதுதான் எங்களுடைய ஒரு பாரம்பரியம். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு குழந்தை யாருன்னு சொல்லி ரிச்சர்ட்சனுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் அந்த வீட்டுக்கு உதவியாக இருந்தானே அவன்கிட்ட தான் குழந்தை இருக்குது. ஆனால் எப்படி அவனுக்கு பெற்றெடுத்த குழந்தைய கேட்குறான்னா, நிச்சயம் பாருங்கள் அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது. நிச்சயமாக 2 பேருமே சேர்ந்து நல்லா பராமரிப்பாங்க. ஆகவே அவனுக்கு உதவிக்கு கேட்க முடியாமல் இருக்கிற நிலையில் அவனே சொல்கிறான், ஐயா, உங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன். இயேசு கிறிஸ்து எனக்கு சமாதானம் தந்திருக்கிறார், இன்னொரு குழந்தை நிச்சயமாக தருவார், என் குழந்தையே சமாதான குழந்தையாக தருகிறேன்னு சொல்லி கொடுக்குறார். அருமையானவர்களே, இந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த யுத்தம் நடக்கிற இடத்துல போய் அப்படியே அந்த குழந்தையை கடத்துறாரு. பயங்கர வாய் சவடால் விட்டு ஒருவருக்கு ஒரு ஆயுதங்களோட மோதி கொண்டிருந்த அவங்க இந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அப்படியே வந்து அந்த குழந்தையை முத்தமிடுகிறார்கள். 2 பேரும் அந்த குழந்தையை வளர்க்கிறதுல கவனம் செலுத்த தீர்மானம் பண்ணி கலவரம் அன்றைக்கு நின்று விட்டது. இதை பார்த்த ரிச்சர்ட்சன் அதே இடத்துல முழங்கால நின்று தேவனோடு கதறுகிற, ஆண்டவரே, இந்த சாவியின மக்களுக்கு நீர் இரட்சகராக வந்தீர், நீர் சமாதானத்தின் தூதுவராக வந்தீர் என்பதை நீர் வெளிப்படுத்தோன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு, இயேசு கிறிஸ்து இப்படித்தான் பிசாசு நமக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவுகளை தகர்த்து ஒரு கலவர சூழ்நிலை உருவாகி இருக்கிறான். ஆனால் இயேசு அதை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லும்போது பலருடைய உள்ளங்கள் மாற ஆரம்பிக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 17வது வசனம் சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அந்த சாவியான மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக்கி விட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, நடக்க முடியாத செயல்பட முடியாத காரியத்தை ஒரு நாளும் நம்முடைய ஆண்டவர் சொல்லவே மாட்டார். இன்னொரு சம்பவத்தை நான் வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். ஆதியாகமம் 42வது அதிகாரத்தில் யோசேப்பை அடிமையாக விற்று போட்ட அந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து மூத்தவன் சிமியோன் சொல்லும்போது, நான் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லலையா, அந்த இளைஞனை விற்காதீங்க, அவன் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நம்ம எவ்வளவோ கதர்னானே, இப்போ அந்த குழந்தை அவனை விற்று போட்டு இன்னைக்கு ஒரு பெரிய இரத்த பலியை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம்னு சொல்லி ஒரு சின்ன சிக்கலில் மாட்டும்போது புலம்பி அழுகிறத பார்க்குறோம். ஆனால் விற்று போடப்பட்ட யோசேப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும், உயர்ந்த நிலையில் இருக்கிறாரு, பார்வோனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறாரு. அதே ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5-7 ஆகிய வசனங்களில் அவர்களுடைய புலம்பலுக்கு அவங்க ஒன்றும் மனம் திரும்பவே இல்லை. என்றாலும் யோசேப்பினிடத்தில் வந்து எங்களுக்கு ஏதாவது உணவு கிடைக்குமான்னு சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது, சரியாக மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி அவங்கள பழி வாங்காமல் அவங்கள பகைக்காமல் அவங்க மேலே அன்பு செலுத்துகிற வண்ணமாக சொல்கிறார். இதை குறித்து பைபிள் கமாண்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் த அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ என்னை நேசித்தா நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், நான் உங்களை நேசிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், கடவுள் தான் அவருடைய திட்டத்தின்படி என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த இடத்துல யோசிப்பு அவர்களுடைய சகோதர இடத்துல என்ன சொல்கிறாரு பாருங்க, என்னை இந்த இடத்துக்கு வரும்படி விற்று போட்டதுனால நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், ஜீவ ரத்தனை செய்யும்படிக்கு என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பி வைத்தார். பூமியிலே உங்களுடைய வம்சம் ஒழியாமல் இருக்கவும், உங்களை ஆதரிக்கவும், உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உயிரோடே காக்கவும் தேவன் என்னை உங்களுக்கு உன்னை இங்கே அனுப்பினார். அதனால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இந்த இடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் முழு எகிப்து தேசத்துக்கும் அதிபதியாகவும் வைத்திருக்கிறார் என்று சொல்லி தேவன் தனக்கு எவ்விதமான நடத்தலை தந்தார்
என்று சொல்லி, நீங்கள் பயப்படாதுங்க, நான் உங்களுடைய சகோதரன் யோசேப்பு தான், உங்களை கொல்லவும் மாட்டேன், அழிக்கவும் மாட்டேன், பழி வாங்கவும் மாட்டேன்னு சொல்லி அவரோடு கூட ஒப்புரவாகுவது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது மத்தியில் ஒரு கேள்வி வரும், யார் முதலாவது ஒப்புரவாகுவதுன்னு சொல்லி. மனம் வருந்தினால்தானே மன்னிப்பு கேட்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, உலகம் அப்படி தான் சொல்லும். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் அப்படி இல்லை, முதலாவது நீங்கள் தான் இறங்கி போகணும்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் தான் இன்றைக்கி தேவனுடைய வசனத்தை கேட்குறீங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 24வது வசனத்தை சொல்கிறார். அங்கே காணிக்கை செலுத்த வந்திருந்த ஒருத்தரை பார்த்து என்ன சொல்கிறாரு, முன்பு உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகி சமாதானம் பண்ணி பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை நீ செலுத்துன்னு சொல்லி ஆண்டவர் எங்கே சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஜெபத்திலையும் மத்தேயு 6:12 நம்ம எதை தான் வாசிக்கிறோம், உன்னுடைய எதிராளி உனக்கு விரோதமாய் தவறு செய்யும்போது அவனை மன்னின்னு சொல்லி ஆண்டவர் மனப்பூர்வமாக சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வியாதிகள் நீங்கி நாம் குணமாவதற்காக ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதும்போது சொல்கிறார். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் செய்த தவறுகளை ஒருவருக்கொருவர் சொல்லி கொள்ளுங்கள், பிறகு ஒருவருக்கொருவர் பிரார்த்தனை செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த ஒப்புரவாதல் கட்டாயம் 4 இடத்துல நடக்கணும். ஒன்று, உங்களுடைய சொந்த வீட்டில் உங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு நடக்க வேண்டும். 2வது, உங்களோட பிறந்த உங்கள் சகோதரர்கள் உங்கள் மனைவி கூட பிறந்தவர்களோடு கூட ஒப்புரவாக வேண்டும். 3வது, உங்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்கள் உங்களோட பணியாற்றுகிறவர்களோடு கூட உங்களுக்கு சரியான உறவுகள் இருக்க வேண்டும். கடைசியாக நம்முடைய சபையில் எல்லாரோடும் நல்ல உறவுகள் இருக்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி நல்ல உறவுகளை கையாண்டோமே என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லா சாபங்களையும் நீங்கி ஒரு சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரியவர்கள், அவர் ஒரு காணிக்கை எட்டு வந்திருக்கிறாரு. அந்த காணிக்கை கொண்டு இந்த பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் அவருக்கு காட்டுறாரு 5000 ரூபான்னு சொல்லி. உடனே அவர் சொல்கிறாரு, என்னப்பா ஆண்டவர் 5000 ரூபான்னு சொல்லி காட்டுறாரு, என்ன நடந்துச்சுப்பான்னு சொல்லி கேட்குறாரு. அன்புக்குரியவர்களே, அப்போ தான் ஒருத்தர் 5000 ரூபாய் ஏமாற்றிட்டு வந்ததை அங்கே ஒப்புரவாகிறாரு. அன்புக்குரிய, முதல்ல அதை நீ கொடு, அதுக்கப்புறம் தான் உனக்கு ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்கள், உடனடியாக 5000 ரூபாய்க்கு அங்கேயே அவர் செக் எழுதினாராம். எழுதி நான் கொடுத்துட்றையான்னு சொன்ன பிறகு ஜெபம் பண்ணாங்களாம். ஒரு அற்புதம் நடந்துச்சு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் சாபம் நீங்கி நாம் சமாதானமாக இருக்கிறதற்காக நாம் ஒப்புரவாகவும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் சொன்னார், கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாக இருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியே சுதந்தரிப்பார்கள் என்று சொன்னார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை நாம் வாழ்வோம், மற்றவர்களும் கொடுப்போம், வீட்டில் ஒரு அந்யோன்யமாக இருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த ஒப்புரவாகுதல் என்பது கட்டாயம் 4 இடங்களில் நடக்க வேண்டும். அதில் முதலாவது நம்முடைய சொந்த வீட்டில் நடக்கணும். அந்த அண்ணன் பிரசங்கத்துக்காக போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இன்றைக்கி ரெக்கன்சிலேஷன் பற்றி ஒப்புரவாகுதல் குறித்து பேச போறிய, உன் வீட்டில் முதல்ல ஒப்புரவாகுன்னு சொல்லி. உடனே சைக்கிளை வேகமாக திருப்பிட்டு அந்த வீட்டுக்கு வர்றாங்க. தம்பி, என்னை மன்னிச்சிருங்கிறாங்க மகனை பார்த்து. அவன் சொல்கிறான், அப்பா நான் ஏன் உங்களை மன்னிக்கணும்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு, உன்னோட ஒப்புரவாகிட்டு நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால வந்திருக்கேன்ப்பாங்கிறாரு. அவன் சொல்கிறான், அப்பா மனசில் எதையும் வச்சுக்காதீங்க, போங்கப்பா போய் ஊழியத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இந்த காரியத்துக்கு பின்பு அந்த மகன் இன்றைக்கு அவன் ஒரு ஊழியக்காரனாக மாறி இருக்கு. ஆகவே நம்ம குடும்பத்தோட ஒப்புரவாகுதல் என்பது மிகுந்த ஆசீர்வாதம். 2வது ஒப்புரவாக வேண்டிய காரியம் இடம் பார்த்திங்கன்னா, நம்முடைய சொந்த மனைவி, இல்லையென்றால் மனைவியோட, இல்லையென்றால் உங்கள் உடன் பிறந்தவர்களோட சேர்ந்து பார்த்துக்குங்க. பில் கிளின்டன்கிறவர் அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட தவறை செய்யும்போது கோர்ட் அவரை குற்றவாளின்னு சொல்லிச்சு. அப்புறம் என்ன சொன்னார்னா, நான் 3 இடங்களில் இந்த தவறை பண்ணியிருக்கிறேன். ஒன்று, என்னுடைய தேவனுக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். 2வது, என்னுடைய மனைவிக்கு விரோதமாக தப்பு பண்ணியிருக்கிறேன். 3வது, என்னை நம்பி ஓட்டு போட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாங்களே, அவங்க விரோதமாக நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே கோர்ட்டு சொன்னாங்களாம், இந்த கோர்ட்டும் உங்களுடைய தவறை மன்னிக்குது, மறுபடியும் நீங்கள் பிரசிடெண்ட்டாக இருங்கன்னு சொல்லி அவரை அனுப்பி வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, நம்மோட வேலை செய்கிறவர்களோடு கூட ஒப்புரவாகணும்னு சொல்லி அருமையானவர்களே, ஹென்றி போர்டு என்கிறவர் பெரிய கார் நிறுவன அதிபர். என்றாலும்
மாதம் ஒரு முறை மீட்டிங் போட்டு தன்னுடைய சக பணியாளர்களோட கை கொடுத்து அவர்களோடு கூட நல்ல உறவுகளை வைத்திருப்பார். ஏன்னா நீங்கள் உழைச்சதான நல்லா இருக்க முடியும்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லுவாராம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, கடைசியாக சபை விசுவாசிகளோடு கூட ஒப்புரவாகணும். இது ரொம்ப அவசியம். பார்த்துக்குங்க, இன்றைக்கி நம்ம சபையில் எலெக்ஷன் நடக்குது. தேர்தல் முடிஞ்ச உடனே ஒருவருக்கொருவர் தொடர்ந்து பகையாளியாக பார்க்குறோம். தேர்தல் வரைக்கும் நீங்கள் எல்லாம் செய்ய, ஆனால் தேர்தல் முடிஞ்சுதான் அன்றைக்கே ஒரு திருவிருந்தோட எல்லாரும் சேர்ந்து இனி நம்முடைய சபை வளர்ச்சி முக்கியம்னு சொல்லி நின்று பாருங்க. சபையும் வளரும், உங்கள் வீடும் நல்லா இருக்கும். பார்த்துக்கு இல்லைன்னா வீட்லேயும் கலவரம், சபையிலையும் கலவரம், நிம்மதியே இருக்காது. வேலை நாட்டில் இன்றைக்கும் அப்படித்தான் செய்கிறார்கள். நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன் பாருங்க. நெல்சன் மண்டேலா என்கிறவர் ஆப்பிரிக்காவில் விடுதலை பெற்று வெளியே வந்த பின்பு தன்னுடைய எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொன்னாராம், வாங்க நாம் எல்லாரும் சேர்ந்து பேசுவோம், நம்ம நாட்டை நாம் முன்னேற்ற பாதையை கொண்டு போவோம்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சு பேசி தன்னுடைய நாட்டை திட்டமிட்டு சிறந்த வளர்ச்சிக்கு கொண்டு வந்தார்னு சொல்லி. ஆகவே இந்த ஒப்புரவாகுதல் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம். இல்லை என்றால் ஒருவர் கடித்து குதற நாம் ஆரம்பித்து விடுவோம். இந்த மனநிலையிலிருந்து வெளியே வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிக்கிறேன். பரலோக தந்தையே, இன்றைக்கு மன்னிக்க முடியாதபடி அன்றைய பகையோடு மேலும் மேலும் ஒரு வெறுப்போடு கசப்போடு வாழுகிற நிலைமை மாற்றி ஆண்டவரே நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த அழைப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களை நம்பி நீர் தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். 100% ஆண்டவரை பரிபூர்ணமாக விட்டு கொடுக்கக்கூடிய இருதயத்தை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரோட நீர் பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களை கூட சமாதானமாக்கி போடுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அவ்விதமான பாக்கியத்தை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசானவன் பகையை போடுகிறவன், கொல்ல வருகிறவன். ஆண்டவரே, யோவான் 8:44 அவன் கொல்லவும் அழிக்கவும் பிரிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தகப்பனே, பிசாசு இடம் கொடுக்காதபடி ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழும்படி இயேசுவே நீர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தோடு தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?